விக்ரமாதித்தன் கதைகள் 30. தியாகத்தின் ரகசியம். முன்கதை சுருக்கம். மன்னன் விக்ரமாதித்தன் எப்போதும் போல இரவு நேரத்தில் சுடுகாட்டுக்கு சென்றான். அங்கே பிணமரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கண்டுபிடித்து அதை பிடித்து தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்து சென்றான். மன்னன் ஒரு வார்த்தையும் பேசாமல் நடந்து போவதை பார்த்த வேதாளம் அவனை நோக்கி சிரித்தது. மன்னா, நீ எத்தனை துணிச்சலானவன்! உன் பயணம் சலிப்படையாமல் இருக்க உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஆனால் கதையின் கடைசியில் நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். விக்ரமாதித்தன் அமைதியாக நடந்தான். வேதாளம் கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் மரகதபுரம் என்ற நாட்டை வீரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவன் மிகச் சிறந்த வீரன். அவனுடைய ராஜ்யத்தில் சந்திரன் என்ற ஏழை சிற்பி ஒருவன் இருந்தான். அவன் கடவுள் சிலைகளை செதுக்குவதில் மிகவும் திறமைசாலி. சந்திரனுக்கு சந்திரிகா என்ற மனைவியும் பிரேமன் என்ற மகனும் இருந்தனர். சந்திரன் தன் குடும்பத்தின் மீது உயிரையே வைத்திருந்தான். அதே நகரில் வித்யாதரன் என்ற மிகவும் வயதான ஆனால் பல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு முனிவர் இருந்தார். ஒரு நாள் மன்னன் வீரசேனனுக்கு தன் வாழ்நாள் எவ்வளவு என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்தது. அவன் முனிவர் வித்யாசங்கரை கூப்பிட்டு கேட்டான். முனிவர் தியானம் செய்து பார்த்த பிறகு சோகமாக, மன்னா, உன் விதிப்படி இன்னும் 3 நாட்களில் நீ பாம்பு கடித்து இறந்து விடுவாய் என்று கூறினார். மன்னன் வீரசேனன் அதிர்ச்சி அடைந்தான். நாட்டையே காக்கும் தான் 3 நாட்களில் இறந்து போக போகிறாமா என்று கலங்கினான். அப்போது முனிவர் ஒரு நிபந்தனையுடன் ஒரு வழியை சொன்னார். மன்னா, விதி மிகவும் வலிமையானது. ஆனால் உனக்காக உயிரை தியாகம் செய்ய துணிந்த ஒரு மனிதனின் ஆயுளை நீ பெற்றுக்கொள்ள முடியும். நீ அவனை கண்டால் அவன் உனக்கு பதிலாக 3 நாட்களில் இறந்து விடுவான். நீ மேலும் 100 ஆண்டுகள் வாழ்வாய். ஆனால் அந்த தியாகம் முழு மனதுடனும் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நடக்க வேண்டும். மன்னன் உடனடியாக படையை அனுப்பி தனக்காக தியாகம் செய்ய முன்வருவோரை தேடச் சொன்னான். ஆனால் தன் உயிரை கொடுக்க யாரும் முன்வரவில்லை. இறுதியாக மன்னன் தன் படைகளுடன் சிற்பி சந்திரனின் குடிசைக்கு சென்றான். விஷயத்தை கேள்விப்பட்ட சந்திரன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் மன்னன் காலில் விழுந்து, மன்னா, நான் உங்களுக்காக என் உயிரை தியாகம் செய்ய தயார். நான் இல்லாவிட்டால் என் குடும்பத்தை காப்பவர் யார் என்ற கவலைதான் எனக்கு. ஆனால் என் மகனையும் மனைவியும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டினான். மன்னனும் உடனடியாக சம்மதித்தான். அதே போல 3வது நாள் சிற்பி சந்திரன் பாம்பு கடித்து இறந்து போனான். மன்னன் வீரசேனன் 100 ஆண்டுகள் நிம்மதியாக வாழ்ந்தான். கதையை சொல்லி முடித்த வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து கேட்டது. மன்னா, இந்த கதையில் சிற்பி சந்திரன் தன் குடும்பத்தின் மீது அளவு கடந்து அன்பு கொண்டிருந்தான். அவன் இறந்து விட்டால் அவர்கள் அனாதைகளாகி விடுவார்கள் என்று கவலைப்பட்டான். அப்படி இருந்தும் அவன் மன்னனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்ய முன்வந்தான். அவனுடைய தியாகத்தில் இருந்த ரகசியம் என்ன? மன்னா, நீ நீதி அறிந்தவன். இந்த கேள்வியின் விடையை அறிந்தும் நீ சொல்லாமல் மௌனமாக இருந்தால் உன் தலை வெடித்து சிதறும். விக்ரமாதித்தன் அமைதியான குரலில் பதிலளிக்க தொடங்கினான். வேதாளமே, அந்த சிற்பி சந்திரன் தன் குடும்பத்தின் மீது கொண்டிருந்த அன்பின் காரணமாகத்தான் உயிரை தியாகம் செய்ய முன்வந்தான். அது பேராசை கொண்ட தியாகம் அல்ல. அதுவே இந்த கதையின் ரகசியம். அதாவது, சந்திரன் ஒரு ஏழை சிற்பி. அவன் உயிரோடு இருந்திருந்தால் அவனுடைய குடும்பத்தின் எதிர்காலம் எப்போதும் உறுதியற்றதாகவே இருக்கும். நோய், வறுமை அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆபத்தால் அவன் எந்த நேரத்திலும் இறக்கக்கூடிய அபாயம் உண்டு. அவன் இறந்த பிறகு அவனுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவன் மன்னனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்ததன் மூலம் தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பை உறுதி செய்தான். விக்ரமாதித்தன் நீதியுடன் பதிலளித்ததை கேட்ட வேதாளம், மன்னா, உன்
உன் புத்திசாலித்தனம் என்னை வியக்க வைக்கிறது என்று பாராட்டியது. ஆனால் விக்ரமாதித்தன் பேசிவிட்டதால் வேதாளம் பெருமகிழ்ச்சியுடன் கலகலவென சிரித்துவிட்டு அவன் பிடியில் இருந்து நழுவி பிணமரத்தில் மீண்டும் தலைகீழாக தொங்க ஆரம்பித்தது. வேதாளத்துக்கு இது ஒரு கேம், மன்னனுக்கு இது ரிப்பீட்டு. உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.